ஹாய், இன்றைக்கி நம்ம ப்ரைட் அண்ட் க்ரூம் ஃபேஸ் சைட் ஃபேஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ரைடோடது பார்த்துடலாம். ஓகே, ஸோ முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐப்ரோஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஃபார் ப்ரைட்க்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி டயக்னலாக போய் ஜஸ்ட்டு கீழே இப்படி புஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு டார்க்காக விலகணும், இங்கே தின்னாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி போய் ஜஸ்ட் இப்படி கீழே புஷ் பண்ணணும். இங்கே மட்டும் ப்ரெஷர், இங்கே வரைச்ச ப்ரெஷர் கிடையாது. ஓகே, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஐ. ஸோ ப்ரைடோட ஐ எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் போட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கீழே இழுத்து விடணும். ஓகே, அதாவது இப்படி போயிட்டு இப்படி ஒரு லைன் இழுத்து விடணும். ஓகே, தென் இங்கே ஒரு ஹாஃப் சர்க்கிள் இந்த மாதிரி. ஓகே, சர்க்கிள் போடக்கூடாது, தப்பு. ஹாஃப் சர்க்கிள். ஓகே, தென் ஜஸ்ட்டு ஃபில்லிங். நீங்கள் ஃபில் பண்ணச்ச ஒரு இடம் மட்டும் அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு உள்ள ஒரு டாட் தெரியுதா? ஸோ அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணாமல் விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போது இதுக்கு மேலே இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இப்போ கோன் நான் எதுவுமே ப்ரெஷர் கொடுக்காம ஜஸ்ட்டு ஷேட் பண்ணுறேன். பார்த்து ஷேட் பண்ணுங்கள், ஏன்னா இங்கே இருக்கிறது உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா ஐ ஃபினிஷ். ஓகே, என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு லைன். ஓகே, தென் இங்கே பால் ஆஃப் சர்க்கிள். ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடாதீங்க, மேலே லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஷேட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ ஃபில் பண்ணச்சு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஃபைனலாக டார்க் பண்ணி விட்டுறோம், அவ்வளோதான் ஐஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம சைட் வியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சர்க்கிள் சின்னதாக. ஓகே, ஸோ இதிலிருந்து ஒரு கிராஸ் இப்படி உள்ளே போய் வெளியே வரணும். ஓகே, இது கொஞ்சம் ஷார்ப்புன்னு புரிஞ்சிருக்கும். நோஸ். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, தென் இங்கே ஒரு கர்வ். இங்கேருந்து ஒரு கர்வ் குட்டியாக உள்ளே போயிட்டு தென் இது சின். ஓகே, அந்த சின் மட்டும் லைட்டாக இப்படி வெளியே உள்ளே போகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சர்க்கிளோட இந்த இடத்துல ஹேர் நம்ம கொடுக்க போகிறோம். அது ஜஸ்ட் இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் கொண்டு வந்துட்டு இங்கேருந்து ஒரு இந்த மாதிரி கர்வ் லைன். ஓகே, இன்னொரு லைன் கொண்டு இப்படி பாதியிலே முடிச்சிடுறோம். அதே மாதிரி இன்னொரு லைன் கொண்டு இங்கே ஒரு சி. ஸோ ஓகே, தென் இங்கே இப்போது நம்ம இயரிங்ஸ் வரைய போகிறோம். அதுக்கு ஜஸ்ட்டு சேம் ஆஃப் சர்க்கிள் போட்டு அதில் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம கோன் ஹேண்டில் பண்ணால் தான் கரெக்டாக வரும். டபுள் லேயர் கொடுத்துட்டு
தென் இங்கேருந்து அந்த ஜிம்கா மாடல் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ தென் இங்கிருந்து ஹேர். ஓகே, இங்கே வந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். தென் இங்கேருந்து பன், அது கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராடாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது இங்கே ப்ரைடுன்றனால நம்ம ஹம் கொடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 லேயரில் ஹம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே சேம் ஆல்ரெடி ஒரு லைன் இருக்குது, இன்னொரு லைன் போட்டுட்டு இன்னும் 2 லைன்ஸ் போட்டு இங்கே ஹம்பு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு கர்வ் இந்த மாதிரி, தென் இங்கே இந்த மாதிரி நெக். ஓகே, ஸோ எல்லாமே ஃபினிஷ். இப்போது ஐஸ் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்த அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் வரைய போகிறோம். ஓகே, தென் அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் இங்கே ஒரு லைன் போட்டிங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலி இங்கே ஃபில் பண்ணி விடணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் தின்னாக போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரைடோட ஃபேஸ். ஓகே, ஸோ நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள்லேருந்து ஒரு பெண்ட் அண்ட் இப்படி ஷார்ப்பாக நோஸ். ஓகே, அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஒரு கர்வ். ஓகே, தென் ஒரு லைன் வெளியே வந்துட்டு திரும்பவும் உள்ளே போயும். இங்கேருந்து சின் கொஞ்சம் வெளியே வந்து இந்த மாதிரி உள்ளே போகணும். ஓகே, தென் இங்கேருந்து ஹேர், ப்ரைடோட ஹேர் அது ஜஸ்ட் இந்த மாதிரி கொண்டு வந்துடும். 2வது லைனை இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு 3வது லைனை எடுத்துகிட்டு வந்து இங்கே சி போட்டுக்கோங்க. தென் இங்கே சர்க்கிள் போட்டு இயரிங்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ
சம்டைம்ஸ் எதனா ஹார்ஷாக இருந்துச்சுன்னா நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்க்கு bend. Okay, then hump. Lines and hump. ஓகே, இப்போ ஐஸ். ஸோ ஐப்ரோ வரைஞ்சிடலாம். ஓகே, தென் அவ்வளோதான். ஓகே, இங்கெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து பிரைடோட ஃபேஸ். நெக்ஸ்ட்டு க்ரூமோட ஃபேஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து க்ரூமோட ஐப்ரோஸ் எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு நம்ம பிரைடுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கனால ஸோ நம்ம இந்த மாதிரி போடுவோம். இங்கே வந்து கொஞ்சம் அவங்க பார்க்குறதே ஹார்டாக இருக்கும். ஸோ ஒரு டயக்னல் லைன் போயிட்டு இப்படி கீழே. ஓகே, ஸோ அந்த டயக்னல் லைன் டார்க், கீழே வரைச்ச மெலிஸ். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஐப்ரோஸ் கொடுக்கணும். ஓகே, தென் ஐஸ் வந்து இவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு டயக்னல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன் அண்ட் திரும்பவும் டயக்னல் லைன் கீழே புஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல சேம் அதே ஆஃப் சர்க்கிள் அண்ட் ஃபில்லிங். ஓகே, தென் அப்போவே சொன்ன மாதிரி சேம் ஆர்க் அண்ட் ஷேட். ஓகே, ஸோ இவங்களோட ஐஸ் நம்ம இப்படி தான் கொடுக்கணும். ஒரு டயக்னல், ஹரிசாண்டல், டயக்னல் அண்ட் லைன். இங்கே இப்படி லைன் போட்டு இதை ஷேட் பண்ணி விட்டுட்டு இது டார்க். ஓகே, ஸோ க்ரூமோட ஐ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் இவங்களுக்கும் இப்படி வந்து நோஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஆர்க். ஓகே, தென் இன்னொரு ஆர்க் கொடுத்துட்டு சின். ஓகே, தென் இதோட டயக்னலில் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள். ஓகே, இப்போது இந்த சர்க்கிளை கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு லைன். ஃபஸ்ட்டு இந்த எண்டில் கனெக்ட். ஓகே, தென் அதுக்கு மேலே ஒட்டினாப்புல இன்னொரு லைன், அதுவும் இப்படி வந்து ஜாயின் ஆகணும். தென் இதுக்கு மேலே இன்னொரு லைன் அண்ட் மெலிசா ஒரு லைன். ஓகே, கீழே இங்கேருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி. ஓகே, ஸோ ட்ராப் விழுகிற மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு தென்
இங்கேருந்து திரும்பவும் ஒரு குண்டா ஒரு லைன், அது பக்கத்துலேயே மெலிசா ஒரு லைன். ஓகே, தென் இங்கே ஒரு லைன் அண்ட் இப்படி வந்து ஜாயின் பண்ண மாதிரி கிட்டக்க ஒரு லைன். இங்கே ஜஸ்ட்டு ஜிக்ஸாக் லைன் போட்டுட்டு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐஸ் நம்ம பார்த்த மாதிரியே போடணும். ஐப்ரோ மேலே போய் கீழே. ஓகே, தென் டயக்னல், ஹரிசாண்டல், டயக்னல் அண்ட் கீழே சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள். ஓகே, தென் இந்த இடத்துல ஒரு கர்வ் போட்டு அதை ஷேட் பண்ணணும். இப்போது இங்கே ஃபில்லிங்ஸ். ஓகே, இங்கேயும் ஜஸ்ட் ஒரு குட்டி லைன் போட்டிங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு டாட், இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து ஒரு லைன், தென் இவங்களுக்கும் ஷர்ட் மாதிரி டபுள் லைன். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஓகே, ஸோ இது வந்து க்ரூமோட ஃபேஸ். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கர்வ் அண்ட் நோஸ். ஓகே, தென் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஆர்க், திரும்ப ஒரு குட்டி ஆர்க் அண்ட் இங்கேருந்து செயின். ஓகே, தென் இதோட டயக்னலில் இங்கே ஒரு சர்க்கிள், இங்கேருந்து ஒரு லைன், மேலே குட்டியாக ஒரு லைன் அண்ட் இங்கேருந்து பெருசாக ஒன்று, பக்கத்தில் ஒன்று, இங்கேருந்து பெருசாக ஒன்று, பக்கத்தில் ஒன்று, இங்கே ஹேங் ஆகிட்டு இருக்க மாதிரி, ஹேங்னா தொங்கிட்டு இருக்க மாதிரி. ஓகே, ஸோ இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லைன், குட்டி லைன் அண்ட் ஜிக்ஸாக் லைன், அவ்வளோதான். ஓகே, இங்கே டாட். இப்போ ஐப்ரோ டார்க்காக போய் மெலிசா வந்துடணும். டயக்னல், ஸ்ட்ரெயிட், டயக்னல் அண்ட் கீழே ஆர்க்கு, ஷேடு அண்ட் ஃபில்லிங்ஸ். அவ்வளோதான், ஒரு லைன். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து ஒரு லைன் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் எல்லாத்தையும் டார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரூம் ஃபேஸும் வந்துடும். ஓகே, இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா வீடியோ ஃபஸ்ட்லேருந்து திரும்ப பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, நாளைக்கு வித் வர்மாலாவோட பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். பாய்.